அந்த டைமை பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே, சாரி பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும், திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசு பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் தச்சன் அல்லவா அப்படிமாங்க. இவர் கார்பெண்டர் தானே. அதன் அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா? இவர் தச்சன் அல்லவா. மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறான். இஸ் நாட் திஸ் த கார்பெண்டர் அப்படிங்கிறாங்க. இவர் கார்பெண்டர் தானே. ஓ, எப்படி ஒரு அடிச்சோடவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாத்தீங்களா? அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார், மீந்து இருக்கிறவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. உம் வேளைக்காக காத்திருக்க கிருபை, ஆமென், உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு, ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க.